ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் தர்மபுத்திரர் நடத்தின ராஜசூய யாகத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட முதல் மரியாதை பற்றி சிசுபாலனின் ஆட்சேபம், அவனுடைய வெளிநடப்பு, பகவான் கிருஷ்ணருடைய பெருமைகளை பீஷ்மர் விவரிப்பது, அதை ஏற்க மறுத்த சிசுபாலனின் வாதங்கள், இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பகவான் எப்படி முதல் மரியாதைக்குரியவர் அப்படிங்கிறத பீஷ்மர் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாத்தையுமே பகவான் கிருஷ்ணர் ஜெயித்தவர். மேலும் ஆகாயம், பூமி, வாயு, நீர், அக்னி எல்லாமே பகவானையே ஆதாரமாக கொண்டு இருக்கிறது. மேலும் திசைகள் அனைத்துமே பகவானில் நிலை பெற்று இருக்கிறது. அதனால் பகவானுடைய பெருமைகளை தெரியாமல் யாரும் முதல் மரியாதை செய்யலை. இங்குள்ளவர்களில் பகவான் கிருஷ்ணரே பெரியவர். அவருக்கு செய்யப்பட்ட முதல் மரியாதையை இங்குள்ள அரசர்களில் யார் பொறுக்கவில்லையோ அவர் யுத்தத்துக்கு தயாராகலாம் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறாரு. அப்போ அரசர்கள் யாரும் பதில் பேசலை. அப்போ மறுபடியும் பீஷ்மர் பகவான் கிருஷ்ணருடைய பெருமைகளை விவரித்து கூற தான் தயாராக இருப்பதாக அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் அவரை இதை பகவானை பற்றி சொல்லும்படி வற்புறுத்தும் போது பீஷ்மர் சிசுபாலனை நோக்கி பகவானுடைய பெருமைகளை விவரித்து சொல்ல தொடங்குகிறார். பகவான் கிருஷ்ணர் தான் முதற் கடவுள் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பல அசுரர்களை அவர் கொன்ற வரலாறுகளை சொல்கிறாரு. பகவானுடைய அவதாரங்களான வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், தத்தாத்ரேய அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், இப்படி பல அவதாரங்களை பற்றியும் விவரித்து சொல்கிறாரு. கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் செஞ்ச பல அசுர வதங்களையும் பற்றி எடுத்து சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட சிசுபாலனுடைய கோபம் அதிகமானது. மேலும் பீஷ்மரை பற்றியும் பாண்டவர்களை பற்றியும் பகவானை பற்றியும் சிசுபாலன் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறான். அதைய நாளைய பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.